أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين توفاهم الملائكة ظالمي أنفسهم قالوا فيم كنتم قالوا كنا مستضعفين في الأرض قالوا ألم تكن أرض الله واسعة فتهاجروا فيها فأولئك مأواهم جهنم وساءت مصيرا إلا المستضعفين من الرجال والنساء والولدان لا يستطيعون حيلة ولا يهتدون سبيلا فأولئك عسى الله أن يعفو عنهم وكان الله عفوا غفورا. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. صلى الله على النبي الأمي وآله وصحبه صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلى الله عليه وسلم بحق سيدنا محمد صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் புனிதம் நிறைந்த திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய விளக்க உரையிலே 326வது வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் சூரத்துன் நிசாவினுடைய 95, 96 இரண்டு வசனங்களுக்குண்டான விளக்கத்தை நாம் பார்த்தோம். அதிலே அல்லாஹ் தஆலா போர்க்களத்திற்கு போய் போர் செய்கிறவர்களும் போர்க்களத்திற்கு போகாமல் வீட்டிலேயே அமர்ந்திருப்பவர்களும் சமமானவர் கிடையாது என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். என்னங்க, போர்க்களத்திற்கு போய் போர் செய்கிறவங்களும் போர்க்களத்துக்கு போகாம சாக்கு போக்கு சொல்லி வீட்டிலேயே இருக்கிறவங்களும் என்ன கிடையாது, சமமானவர்கள் கிடையாது. அல்லாஹ்விடத்திலே லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன இந்த ஆயத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இறங்குகிறது. பக்கத்தில் இருக்கிற ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஆயத்தை நான் சொல்றதை எழுதுங்கன்னு சொன்னாங்க. என்னங்க, எழுதுங்கன்னு சொன்னாங்க. இந்த ஆயத்து எழுதுவதற்காக வேண்டி ஆரம்பிக்கிற போது பக்கத்தில் இருந்த அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூமி ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, நாயகமே, போருக்கு வர்றவங்களும் போருக்கு வராமல் இருப்பவங்களும் சமமானவர்கள் கிடையாதுன்னு சொல்றீங்க. சரி, எங்களை மாதிரி ஊனமானவங்க, இயலாமை இருக்கிறவங்க, நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்க, ஹேண்டிகாப்டா இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன சொல்றீங்க நாயகமே? நாங்கள் வேணும்டா போருக்கு வராமல் இருந்தோம், எங்களால் முடியல, எங்களால் போருக்கு வர முடியல, எங்களால் முடிஞ்சிருந்தா நாங்கள் என்ன வந்திருப்போம், போருக்கு வந்திருந்திருப்போம். போருக்கு வர்றதற்குண்டான சாத்தியக்கூறு எங்களுடைய உடல் வலிமையில என்ன செய்யல, இல்லாததுனால நாங்கள் என்ன செய்யறோம், நாங்கள் போருக்கு வராமல் இருக்கிற நாயகமே. அப்ப எங்கள் விஷயமாகவும் நாங்கள் குற்றவாளியாக ஆகிருவோமாங்கிற ஒரு யதார்த்த கேள்வியை கண் தெரியாத சஹாபி கேட்டவுன்னு அல்லாஹ் என்ன செஞ்சானுங்க, ஆயத்தினுடைய இறை செய்தியாக அல்லாஹ் தஆலா இறக்கி கொடுத்தால், கைர உலித் தரரி, நிர்பந்தமாக இருக்கக்கூடிய, சங்கடமாக இருக்கக்கூடிய நிலை இருந்தாலே தவிர என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி கொடுத்தார்.
அப்ப ஆயத்து இறங்குது, அந்த ஆயத்தினுடைய வடிவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில சொல்லி அது இன்னமும் எழுத்து வடிவத்தில் கூட பூர்த்தி ஆகுவதற்கு முன்னால அந்த ஆயத்தினுடைய இடை செய்தியாக என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் தஆலா ஒரு சலுகையை கொடுக்கிறான். நிர்பந்தமாக இருக்கக்கூடிய சங்கடமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலே தவிர என்ன செய்யறான் சொல்றான்டா. அப்ப அந்த காலத்துல எந்த அளவுக்கு வஹீனுடைய செய்தியை சஹாபாக்கள் என்ன செஞ்சிருக்காங்க, கண் கொண்டு பார்த்திருக்கிறாங்க, யோசிச்சு பாருங்க. அப்ப போருக்கு வருகிறவர்களும் போருக்கு போகாமல் இருப்பவரும் என்ன கிடையாதுங்க, சமமானவர்கள் என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான். அப்படி போர்க்களத்திற்கு போறவங்க எப்பேற்பட்ட சிறப்பை பெற்றுக் கொள்கிறாங்க, அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். ஃபல்லல்லாஹுல் முஜாஹிதீன பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் அலல் காயிதீன தரஜா. போருக்கு போகிறவர்களும் போருக்கு போகாமல் இருப்பவர்களுக்கு மத்தியிலே நிறைய அந்தஸ்துகள் வித்தியாசமாக இருக்குது. சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், வஃல்லல்லாஹுல் முஜாஹிதீன அலல் காயிதீன அஜ்ரன் அதீமா. அந்தஸ்துகளும் இருக்குது, அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய கூலியும் என்ன செஞ்சிருக்கிறானுங்க, போருக்கு போறவங்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறாங்க, தயார் செஞ்சு வச்சிருக்காங்க. என்ன சொல்லிட்டு சொன்னால், தரஜாத்தின் மின்ஹு வ மக்ஃபிரத்தன் வ ரஹ்மah. போருக்காக வேண்டி தயார் ஆகி போருக்கு போகிறவருக்கு அல்லாஹ் தஆலா நிறைய அந்தஸ்துகளை கொடுக்கிறான், மன்னிப்பை கொடுக்கிறான், ரஹமத்தை கொடுக்கிறான். இது எல்லாத்தையும் தாண்டி அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடியவனாகவும் கிருபையாளனாகவும் இருக்கிறான். என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான். இப்போ இது சம்பந்தமான நிறைய செய்திகள் என்ன செஞ்சா நம்ம சென்ற வாரத்தினுடைய தஃப்சீரில் என்ன செஞ்சா நம்ம பார்த்தோம், அல்ஹம்துலில்லாஹ். அப்ப போர்க்களம் அப்படிங்கிறது அன்றைக்கு ஒரு கஷ்டமான ஒரு காரியம்தான். போனா வரவும் செய்யலாம், வராமலும் போகலாம். ஆனா அல்லாஹு தஆலா போர்க்களத்தில் ஏற்படக்கூடிய நன்மைகளை முன்னிறுத்தி போருக்கு போகிறவங்களும் போருக்கு போகாதவங்களும் ஒண்ணு கிடையாதுங்கிற செய்தி என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொல்லிருக்காங்க. போருக்கு போறவரும் மூமின் தான், போருக்கு போகாம ஊர்ல இருக்கிறவரும் மூமின் தான். ஆனா ரெண்டு பேத்துக்கு மத்தியில அந்தஸ்து வித்தியாசம் இருக்குது. எவ்வளவு பெரிய அந்தஸ்துங்க, வானத்திற்கும் பூமிக்கும் உண்டான வித்தியாசம். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு 100 விதமான அந்தஸ்துகளை கொடுத்து ஒவ்வொரு அந்தஸ்துகளுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் எவ்வளவுங்க, வானத்திற்கும் பூமிக்கும் உண்டான வித்தியாசம் என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான். அப்ப இந்த காலத்துல போர் இருக்குதா, இருக்குதுங்க. எதோட போர் செய்யணும், நஃப்ஸோட அனுதினமும் என்ன செய்யணுங்க, நாம போர் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லைங்களா, கையிழந்து காலை இழந்து காயங்கள் ஏற்பட்டு குடும்பத்தார்களை இழந்து ரத்தத்தோட காயத்தோட சஹாபாக்கள் மதீனா மாநகரத்திற்கு உள்ளுக்குள்ள நுழைஞ்சவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி என்னங்க, போயிட்டு வந்தது சின்ன போர். என்ன சொன்னாங்க, போயிட்டு வந்தது சின்ன போர், அதெல்லாம் போரே கிடையாது. இப்போ ஊருக்கு போய் செய்ய போற போர் தான் பெரிய போருண்டாங்க. நாயகமே இதுவே பெரிய போர், இதை நீங்க சின்ன போருங்கிறீங்க, ஊருக்கு போனா பெரிய போருங்கிறீங்களா, அது என்னங்கன்னு கேட்டப்ப தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதை விட பெரிய போர் எதுங்க, நஃப்ஸோட செய்யற போர். நஃப்ஸோட செய்யற போர் தான் போர்லயே அசல் போர்னு என்ன செஞ்சாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சொல்லி காண்பிச்சாங்க. அப்ப என்னைக்குமே நஃப்ஸோட என்ன செய்யணுங்க, போராடிக்கிட்டே இருக்கணும். போராடிக்கிட்டே இருந்தா நஃப்ஸ் ஒரு கட்டத்தில் நம்ம கண்ட்ரோலுக்கு என்ன செய்யும், வந்துடும். ஆனா நஃப்ஸுடைய விஷயத்தில் நம்ம குறைபாடு வச்சுட்டோம் சொன்னோம்னா நஃப்ஸுக்கு பின்னால நாம என்ன செய்வோம், ஓர ஆரம்பிக்கும். கூப்பிடுற திசைக்கு என்ன செய்வோம், நாம போகும். எங்க நிக்குதோ அங்க நிற்போம், எதை ஆசைப்படுதோ அதை சாப்பிடுவோம். நமக்கு மத்தியில ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் சொல்றோம் இல்லைங்க, சுய கட்டுப்பாடு அப்படிங்கிறது எப்பத்தான் வரும் தெரியுமா, நஃப்ஸை கட்டுப்படுத்துறப்ப தான் வரும். எப்பத்தான் வரும், நஃப்ஸை கட்டுப்படுத்துறப்ப தான் வருங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சென்ற வாரத்தோட தஃப்சீரை நம்ம பார்த்தோம், அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அமல் செய்யறவரும் அமல் செய்யாதவரும் அந்தஸ்துல ஒண்ணு கிடையாது. ரெண்டு பேத்துக்கு மத்தியில் என்ன இருக்குதுங்க, அந்தஸ்துல வித்தியாசம் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் சூரத்துல் நிசாவினுடைய 97வது வசனத்தினுடைய தஃப்சீர் இந்த வாரம் பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப முக்கியமான ஒரு ஆயத்து. 4 ஆயத்துக்களை நாம இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்தினுடைய தஃப்சீர்ல பார்க்க போறோம். 3 ஆயத்து ஒரு செய்தியை சொல்லும், கடைசி ஆயத்து இன்னொரு செய்தியை சொல்லும். சரி, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு விஷயம் கடமையாக இருந்துச்சு, இப்ப நமக்கு கடமை இல்லை. அது என்னங்க, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல கடமையா இருந்துச்சு, இப்ப என்ன கிடையாது, கடமை இல்லை. போர். இப்ப பார்த்தா நாம போர். இந்த இல்லாம வேற ஏதாவது நமக்கு ஞாபகத்தில் இருக்குதுங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கடமையாக இருந்துச்சு, இப்ப அது என்ன கிடையாது, கடமை இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தோட அது என்ன போயிடுச்சு,
அந்த கடமை முடிஞ்சு போச்சு. பின்னால் வரக்கூடிய சமூகத்திற்கு அது என்ன கிடையாது, கடமை இல்லைன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. என்னதுன்னா ஹிஜ்ரத். என்னதுங்க? ஹிஜ்ரத். ஹிஜ்ரத்துங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தோட என்ன செஞ்சுங்க, அது முடிஞ்சு போச்சு. பின்னால் வரக்கூடிய சமூகத்திற்கு அது என்ன கிடையாது, கடமை கிடையாது. இப்ப அல்லாஹ் தஆலா மேல போர்க்களத்தை பத்தி பேசணும். என்னத்தை பத்தி பேசணும்? போர்க்களத்தை பத்தி பேசணும். இங்க அல்லாஹ் தஆலா ஹிஜ்ரத்தை பத்தி என்ன செய்றாங்க, பேச போகிறோம். இப்ப எப்படி போர்க்களத்துல அல்லாஹ் தஆலா போர்க்களத்தினுடைய சாதக பாதகங்கள், போர்க்களத்தில் நடந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை பத்தி எல்லாம் சொல்லிட்டு போரினுடைய சிறப்பு அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சானோ, அது மாதிரி அல்லாஹ் தஆலா இங்க ஹிஜ்ரத்தினுடைய விஷயத்தில் இருக்கக்கூடிய சாதக பாதங்கள் எல்லாம் சொல்லிட்டு ஹிஜ்ரத்தினுடைய சிறப்பை என்ன செய்றாங்க, சொல்லி காண்பிக்க போகிறோம். எப்பயுமே குர்ஆனுடைய பாணி அப்படிங்கிறது என்ன செய்யும், இப்படித்தான் இருக்கும். சிறப்புகளை எல்லாம் சொல்லிட்டு அந்த சிறப்புகளுக்கு உள்ள இருக்கக்கூடிய சட்டதிட்டங்களையும் அதனுடைய நெளிவு சுழிவுகளையும் சொல்லி கொடுக்கறதா ஒரு மனிதனுடைய யதார்த்தம். ஆனா அல்லாஹ் தஆலா இங்க என்ன செய்யறான்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தவனே சட்டங்களை சொல்லி கொடுத்து அதில் இருக்கக்கூடிய சாதக பாதங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு கடைசியா அல்லாஹ் என்ன செய்யறான்னா அதில் இருக்கக்கூடிய சிறப்பை என்ன செய்யறாங்க, சொல்லி காண்பிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ஹிஜ்ரத் அப்படிங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தோட முடிஞ்சு போச்சு. ஃபத்தஹ் மக்கா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா மாநகரத்தை வெற்றி கொண்ட உடனே சொன்ன முதல் வார்த்தை லா ஹிஜ்ரத் பஅதல் ஃபதஹ். மக்கா மாநகரத்தை வெற்றி கொண்டதுக்கு அப்புறம் என்ன கிடையாது, ஹிஜ்ரத்னு என்ன செய்யாத கிடையாதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, இந்த ஆயத்தினுடைய அடிப்படை விஷயத்தை நம்ம விளங்கிக்கிறதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம வாழ்க்கையும் சஹாபாக்கள் வாழ்க்கையும் நிறைய வித்தியாசங்க. நம்ம வாழ்க்கையும் சஹாபாக்கள் வாழ்க்கையும் ரொம்ப வித்தியாசங்க. நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு சின்ன கட்டத்துக்குள்ள இருக்குது. ஆனா சஹாபாக்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஆயத்து இறங்க சுட கேள்வி கேட்டு சுட அதில் இருக்கக்கூடிய செய்திகளை சாதக பாதகங்கள் என்ன செய்யறாங்க, பின்பற்றுறாங்க. ஒன்றும் இல்லை, யதார்த்தமான ஒரு செய்தி. திடீர்னு ஒரு நாள் ராத்திரி என்ன செஞ்சாங்க, நோட்டு செல்லாதுன்றாங்க. என்ன செய்யறது, மறுநாள் காலையில் என்ன செஞ்சாங்க, நம்ம திக்கு முக்காடி போட்டு அச்சுச்சோ இதுக்கப்புறம் என்ன செய்யறது ஏது செய்யறதுங்கிற ஒரு யதார்த்த ஒரு சின்ன சட்டம், ஒரு விஷயம். இது மனிதனுடைய வாழ்க்கையினுடைய விஷயம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்த சஹாபாக்களுக்கு ஆகிரத்தினுடைய விஷயத்துல ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விதமான சட்டங்கள் அல்லாஹ் தஆலா இறக்கி கொடுத்து, இனிமேல் இப்படி நீங்க நடந்து கொள்ள கூடாது, இனிமேல் நீங்க இப்படித்தான் நடந்துக்கணுங்கிறப்ப அதை உள்வாங்கி அதை என்ன செஞ்சாங்க, சஹாபாக்கள் அமல் செஞ்சாங்க. அதனாலதான் நம்ம வாழ்க்கை வாழ்றதும் சஹாபாக்களுடைய வாழ்க்கைக்கு நிறைய என்ன செய்யுதுங்க, வித்தியாசம் இருக்கு. நாம வாழ்ந்த வாழ்க்கை இப்ப அப்படிங்கிறது எல்லாத்தையும் புக்கா கையில வச்சுக்கிட்டு என்ன செய்யறோம், நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப என்னதுங்க, ஒவ்வொன்றா என்ன செய்யும், இறங்கிக்கிட்டே இருக்கும். தப்பா நடந்தா என்ன வந்துடும், அப்ப அடுத்த நிமிஷம் என்ன வந்துருங்க, ஆயத்து இறங்கிரும். தவறுதலா நடந்தா என்ன வந்துடும், ஆயத்து நடந்துடும். சிறந்த முறையில் நடந்துட்டோம்னா அதுக்கு பாராட்டி என்ன நடக்கும், ஆயத்துக்கள் இறங்கும். ஒரு எப்படி சொல்றது, ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க ஹயாத்தோட இருந்துகிட்டு இருக்கிறாங்க. சுட வசனங்கள் என்ன செய்யுது, வந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொன்றையும் கேள்வி கேட்டு அதன் பிரகாரம் அமல் செஞ்சு நடக்கிறதுங்கிறது சஹாபாக்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு விஷயமாக இருந்துச்சு. அதை என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் கூட குறை வைக்காம என்ன செஞ்சாங்க, சஹாபாக்கள் அமல் செஞ்சாங்க. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஹாபி கன்னுஜூம், என்னுடைய தோழர்கள் இருக்கிறாங்கல்ல வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை அவங்கள போல, அந்த நட்சத்திரத்துல நீங்க எதை பின்பற்றினாலும் நீங்க என்ன செய்வீங்க, நீங்க நேர்வழிக்கு போயிருவீங்கன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, இந்த ஆயத்தினுடைய அடிப்படை செய்தி என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு ஒரு கடமை ஒன்று அல்லாஹ் தஆலா நியமனம் செஞ்சிருக்கான். கடமைனா என்ன அர்த்தம், அவசியம் செஞ்சு ஆகும். அதுல எந்த எக்ஸ்கியூஸும் கிடையவே கிடையாது. கடமை அல்லாஹ் தஆலா அந்த மனுஷருக்கு கடமையாக ஆக்கி வச்சிருக்கிற, இப்படித்தாப்பா நீ செய்யணும், இது என்ன செஞ்சிடக்கூடாது, நீ விட்டுறக்கூடாது. அந்த கடமை அப்படிங்கிறது தனக்கு அவசியங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு அது விஷயத்துல பொடுபோக்காத்தானவனா இருந்துக்கிட்டு எப்படியாவது தட்டி கழிச்சுக்கிட்டு சந்தர்ப்பம் இருந்தும் நல்லா விளங்கிக்கணும். கடமையை செய்யறதுக்கு சந்தர்ப்பம் இருந்தும் கால அவகாசம் இருந்தும் அவசியம் இருந்தும் உடல் வலிமை இருந்தும் எல்லாம் இருந்து என்ன செய்யலாம், அவரு இந்த கடமையை செய்யல. நல்லா விளங்கிக்கணும். புரியுதுங்களா? இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆயத்து ஈஸியா புரிஞ்சிடும். ஒருத்தருக்கு ஒரு கடமை, ஒரு விஷயம் கடமையாக்கிட்டா அல்லாஹ் தஆலா அந்த கடமையை செய்யறதுக்கு ஆரோக்கியம் இருக்குது, வசதிகள் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா பொடுபோக்கானவனாகவும் அது விஷயத்துல கவனக்குறைவாகவும் இருந்து அந்த கடமை என்ன செஞ்சிட்டாரு, செய்யாம விட்டுட்டார். இது ஒரு கேட்டகரி.
இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அல்லாஹ் தஆலா அந்த மனுஷனுக்கு அந்த கடமையை ஆக்கி வச்சிருக்கிறான். இவருக்கு எப்படி கடமையோ அது மாதிரி தான் அவருக்கும் அந்த கடமை. ஆனா இவருக்கு அல்லாஹ் தஆலா சில எக்ஸ்கியூஸ் கொடுத்துருக்கிறான். ஏன்னா இவருக்கு முடியல, இவருக்கு என்ன செய்யல, முடியல. நோயாளிக்கு என்ன கடமை கிடையாது, நோன்பு கடமை இல்லை. இவருக்கு என்னதுங்க, அல்லாஹ் தஆலா எக்ஸ்கியூஸ் கொடுத்துருக்கிறான். நீங்க செய்யலைன்றாலும் பரவாயில்ல, நான் என்ன செஞ்சிடறேன், நான் மன்னிச்சிடறேன். இவர் என்ன நினைச்சுக்கிட்டாருண்டா, இந்த எக்ஸ்கியூஸ் அனுமதி வழங்கப்பட்டவர் எப்படி விளங்கிக்கிட்டாருண்டா, எல்லா கொடுத்தும் எல்லா அந்தஸ்து கொடுத்தும் வாய்ப்பை கொடுத்தும் செய்யாம இருக்கிறவனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை இருந்திருக்குது. அல்லாஹ் தஆலா எனக்கு எக்ஸ்கியூஸ் கொடுத்திருந்தாலும் நான் என்ன செய்யறேன், செய்யறேன். இருந்தாலும் நான் என்ன செய்யறேன், நான் செய்யறேன். இந்த செஞ்சு அல்லாஹ்கிட்ட உயர்ந்த அந்தஸ்தை நான் என்ன செய்யறேன், நான் பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு கஷ்டத்திலையும் சிரமத்திலையும் அந்த காரியத்தை என்ன செய்யறாருங்க, செய்யறாரு. அந்த காரியத்தை என்ன செய்யறாரு, செய்யறாரு. இப்ப இவர் பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன, இவர் பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னங்கிறத அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க, இந்த ஆயத்தோட தஃசீல சொல்ல போறோம். சொல்றது புரியுதுங்களா, தெளிவா புரியுதுங்களா? இதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல நமக்கு என்ன செய்யறான், சொல்லி காண்பிக்கிறான். இப்ப இது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல தான் இது, நம்ம காலத்துல இது இல்லைன்னு நம்ம என்ன செஞ்சிட வேணாம், நினைச்சிட வேணாம். நம்ம என்ன செய்ய வேணாம், நினைச்சிட வேணாம். என்ன ஆயத்து? சரி, ஹிஜ்ரத்துன்னா நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கிறோம், முதல்ல அதை விளங்கணும். இல்லை, ஹிஜ்ரத்துன்னா என்னதுங்க? மக்காவில இருந்து மதீனாவுக்கு போனாங்க. ரசூல்லா காலத்துல தான் ஹிஜ்ரத் இருந்துச்சா, இல்ல முன்னால இருந்தவங்கள்ட்ட ஹிஜ்ரத் இருந்துச்சாங்க? முன்னாடி என்ன செஞ்சுச்சு, ஹிஜ்ரத். முதல்ல ஹிஜ்ரத் போனவங்க யார் தெரியுமா? சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். என்னங்க, சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சாரா அம்மையாரை கூப்பிட்டுக்கிட்டு எங்க போனாங்கங்க, ஹிஜ்ரத் புறப்பட்டாங்க. ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஹிஜ்ரத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒரு யதார்த்தத்தை சொன்னா புரியும்னு நான் நினைக்கிறேன். இங்கிருந்து எங்க போறீங்க? இங்கிருந்து நான் துபாய்க்கு போறேன். எங்க போறீங்க? நான் துபாய்க்கு போறேன். சரி, எதுல போக போறீங்க? நான் ஃப்ளைட்ல போக போறேன். எத்தனை நாள் போக போறீங்க? 10 நாள் டூர்ல என்ன செய்யறேன், நான் போக போறேன். சரி, இங்கிருந்து அங்க போகிறீங்களே, பயணத்திற்குண்டான டிக்கெட்லாம் கரெக்டா வந்துருச்சுங்களா? வந்துருச்சு. விசா கரெக்டா வந்துருச்சுங்களா? வந்துருச்சு. 10 நாளைக்கு உண்டான துணி எடுத்து வச்சுக்கிட்டீங்களா? எடுத்து வச்சுக்கிட்டேன். வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். சரி, அங்க போனதுக்கு அப்புறம் எங்க தங்குவீங்க? அங்க எல்லாம் ரெடியா இருக்குதுங்க. என்ன சொல்றாரு இவரு, என்ன சொல்றாருங்க, அங்க எல்லாம் என்ன இருக்குங்க, ரெடியா இருக்குது. என்னங்க, தடவை துபாய்க்கு போறீங்க, துபாயில உங்களுக்கு யாருமே தெரியாதுங்கிறீங்க, ஆனா எல்லாம் ரெடியா இருக்கீங்கன்னா எல்லாமே அங்க ரெடியா இருக்கு. நான் அங்க போய் நின்றேன்னா என் பேரை குடிச்சிட்டு ஒருத்தர் என்ன செய்வாரு, அப்துல் காதர் என்ன செய்வார், நின்றுட்டு இருப்பார். அவர் படத்தை அவர் போட்டோவை பார்த்து அந்த பேரை பார்த்து நான் என்ன செய்வேன், நான் ஆளை பிடிச்சிக்குவேன். எப்படி போகுவீங்க? எனக்கு அங்கே கார் ரெடியா இருக்குதுங்க, போயிடுவேன். எங்க தங்குவீங்க? 10 நாள் நான் எங்க ஸ்டே பண்றேனோ அங்க என்ன இருக்குது, எனக்கு ஹோட்டல் ரெடியா இருக்குது. சரி, சாப்பாடுக்கெல்லாம் அதுவும் ரெடியா இருக்குது. சரி, திரும்பி வர்றதுக்கு எல்லாம் ரெடியா இருக்கு. என்னதுங்க, எல்லாம் ரெடியா இருக்குது. இப்படித்தான் நம்ம இங்க இருந்து எங்க போறோம், ஹஜ்ஜுக்கு போறோம் இல்லைங்க. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர வரைக்கும் உண்டான எல்லா விதமான சகல சௌகரியம் என்ன செய்யுதுங்க, ரெடியா இருக்கு. இப்படித்தான ஒரு பயணத்தினுடைய ஏற்பாடுங்கிறது இப்படித்தான். ஆனா ஹிஜ்ரத்தினுடைய பயணம் அப்படிங்கிறது எப்படி தெரியுங்களா, வித்தியாசமானதுங்க. என்னதுங்க, வித்தியாசமானது. என்ன, ஃபர்ஸ்ட் பயணத்திற்குண்டான முன் ஏற்பாடுகள் எதுவுமே இருக்காது. என்னதுங்க, இங்கிருந்து போகிறதுக்குண்டான முன் ஏற்பாடுகள் இந்த இடத்துல உட்கார்ந்து என்ன செய்யறாரு, இவரு செஞ்சு முடிச்சிடறாரு. ஆனா ஹிஜ்ரத்தினுடைய பயணத்துல முன் ஏற்பாடுகள் என்ன செய்யுதுங்க, எதுவுமே இருக்காது. ரெண்டாவது, வழியில என்ன வேணாலும் என்ன செய்யலாம், நடக்கலாம். வழியில என்ன வேணாலும் நம்ம நடக்கலாம். ஒண்ணு நமக்கு இயற்கையிலே மௌத்து வரவும் செய்யும், இல்ல யாராவது நம்ம என்ன செய்யப்படலாம், கொல்லப்படவும் படலாம். சரி, இப்ப கிளம்பி இருக்கீங்க, எப்ப போய் சேருவீங்க தெரியாது. என்னதுங்க 3ஆம் தேதி கிளம்பி இருக்கிறீங்க, எப்ப போய் சேருவீங்க தெரியாது. போகிற வரைக்கும் என்ன செய்ய வேண்டியதான், போய்கிட்டே இருக்க வேண்டியதான். சரி, போனதுக்கு அப்புறம் அங்க எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. என்னதுங்க, ஒண்ணுமே தெரியாது. எங்க தங்குவீங்க எதுவுமே தெரியாது. யார் உங்களுக்கு அங்க பழக்கம் எதுவுமே எனக்கு தெரியாது. சரி, போகிறீங்களா, எல்லாம் செலவுக்கு காசெல்லாம் எடுத்துட்டீங்கன்னு ஒத்த பைசா கிடையாது, ஒத்த பைசா கிடையாது. சம்பாரிச்ச காசு சொத்து பத்தெல்லாம் எங்க விட்டாச்சு, மெட்ராஸ்ல விட்டாச்சு. எங்க விட்டாச்சு, மக்காவிலே விட்டாச்சு. விட்டுட்டு போகிறதுக்கு உண்டான ஒரே ஒரு வாகனம் கிடைச்சா பெருசு, ஒட்டகமோ குதிரையோ ஏதோ ஒரு வாகனம் கிடைச்சா பெருசு, கோபுரி கழுத கிடைச்சா கூட பெருசு. ஆனா எந்த விதமான நிலையும் இல்லாம எல்லாத்தையும் விட்டு போட்டு போட்டிருக்கிற உடையோட எங்க புறப்படுவாங்க,
ஹிஜ்ரத்து போகணும். முதல்ல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாரா அம்மையாரை கூப்பிட்டுட்டு வர்றப்ப இப்படித்தான் வந்தாங்க. கையில எதுவுமே கிடையாது. ஒரு பெரிய பயணத்திற்குண்டான கட்டு சாதனங்களோ வாகனங்களோ எதுவும் கிடையாது. போட்டிருக்கிற ட்ரெஸ் மட்டும்தான். புறப்பட்டு இருக்கீங்களே, எப்ப போய் சேருவீங்க? எதுவும் கிடையாது. அல்லாஹுக்காகவே என்ன செஞ்சுட்டோம்? நாங்க புறப்பட்டாச்சு. அங்க யார் தான் நிப்பா? அல்லாஹ் ஒருவன்கிற வார்த்தை மட்டும்தான். அல்லாஹ் ஒருவருங்கிற ஈமான் மட்டும்தான். இந்த ஈமானை தவிர வேற எதுவுமே என்ன செய்யாது, கிடையாது. என்ன நினைப்புல கிளம்பி வச்சிருக்கீங்க சொல்லுவோம். என்ன நினைப்புல ஊர்ல இருந்து நீ கிளம்பி வந்திருக்கிற? ஒத்த பைசா ஜோப்ல இல்லாம மெட்ராஸ் வந்திருக்கீங்க, கேட்கிறோமா இல்லைங்களா? ஜோப்ல ₹1 இல்லாம என்ன தைரியத்துல நீ ஊருக்கு வந்திருக்கிற நீங்க அப்படின்னு கேட்போமா இல்லையா? இது எப்பேற்பட்ட ஊர் இது? இந்த ஊர்ல இவ்வளவு தைரியமா வந்திருக்கிறேன்னு சொல்ற மாதிரி அல்லாஹுங்கிற வார்த்தைக்காக வேண்டி என்ன செஞ்சுட்டாங்க? மொத்தத்தையும் விட்டு போட்டு என்ன செஞ்சுட்டாங்க? கிளம்பி போகிறதுக்கு பேர் தான் என்னதுங்க? ஹிஜ்ரத். ஹிஜ்ரத்துங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த ஹிஜ்ரத்தை நல்ல வேலைக்கும், இந்த ஹிஜ்ரத்தை சஹாபாக்கள் கூட காலத்துல அல்லாஹ் கடமையாக்கி வச்சிருக்கோம். என்னதுங்க? கடமை. இது யாரும் இந்த கடமையிலேருந்து என்ன செய்ய முடியாது, தப்பிக்கவே முடியாது. எப்படி தொழுகை கடமையோ, நோன்பு கடமையோ, ஹஜ்ஜு கடமையோ, அது மாதிரி ஒரு கடமைகள் ஒரு கடமை என்னது? ஹிஜ்ரத். ஹிஜ்ரத்துக்காக வேண்டி போன சஹாபாக்கள் எதையாவது தூக்கிட்டு போனாங்களாங்கன்னா ஒண்ணுமே தூக்கிட்டு போல. நல்லா விளங்கிக்கணும். இங்கிருந்து போன சஹாபாக்கள் செல்வத்தையும் இதையும் தூக்கிட்டு போயிருந்தோம்னா அங்க இருக்கக்கூடிய மதீனா சஹாபாக்கள்கிட்ட யாரும் நின்றுக்க தேவையில்லையே. நல்லா விளங்கிக்கணும். ஹிஜ்ரத்துக்கு இங்கிருந்து புறப்பட்டு போனாங்கல்லங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கங்க? போயாச்சு. போனதுக்கு அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அங்க இருக்கக்கூடிய மூமின்கள் சஹாபாக்கள் என்ன செய்றாங்க? வரவேற்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்க வச்சுட்டாங்க. லட்சக்கணக்கான சஹாபாக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? பின்னால நின்றுகிட்டு இருக்கிறாங்க. எதுவும் இல்லை. என்னதுங்க? எதுவும் இல்லை. மனைவி ஈமான் கொண்டிருந்தா மனைவி கூட்டிட்டு வந்தாங்க, பிள்ளைங்க ஈமான் கொண்டிருந்தா பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்தாங்க. மனைவி ஈமான் கொள்ளையா விட்டு போட்டு என்ன செஞ்சுட்டாங்க? வந்துட்டாங்க. சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஏழாமையில நின்றுகிட்டு இருக்கிறாங்க. ஏன்? அங்க எல்லாம் இருக்குது. எங்க ஊர்ல எல்லாம் இருக்குது, சொத்து இருக்குது, பத்து இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா எல்லாத்தையும் விட்டு போட்டு என்ன செய்யறாரு? இங்க நின்றுகிட்டு இருக்கிறார். எம்டியா நிக்கிறார். போட்டிருக்கிற ட்ரெஸ் மட்டும்தான். இப்ப சஹாபாக்களை மத்தியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கண்டா, மதீனாவுடைய அன்சாரி சஹாபாக்களை ஒரு பக்கம் நிக்க வச்சுக்கிட்டு, முஹாஜிரான சஹாபாக்களை ஒரு பக்கம் நிக்க வச்சுக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா ஜோடி சேர்த்து விட்டாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபா நீங்க சாத் இப்னு முஆத்கிட்ட போயிருங்க, நீங்க அபூபக்கரா நீங்க இவர்கிட்ட போயிருங்க, உமரா நீங்க இவர்கிட்ட போயிருங்க. ஒவ்வொருத்தரையா என்ன செஞ்சாங்க? போர் சேர்த்து விட்டாங்க. நீங்க இவரை பொறுப்படுத்திக்கங்க. என்ன சொன்னாங்கங்க? புரியுதுங்களா? நீங்க இவரை பொறுப்படுத்துங்க. ஒவ்வொருத்தரையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? பொறுப்படுத்தி கொடுத்தாங்க. இப்ப பொறுப்புக்கு வாங்கின சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கண்டா, தங்கள்கிட்ட ரெண்டு சொத்து இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு சத்தை என்ன செஞ்சாங்க? உங்களுக்கு நல்லா விளங்கிக்கணும். 2 மனைவி வச்சிருந்தாங்கன்னா ஒரு மனைவியை தலாக் விட்டு என்ன செஞ்சாங்க? உங்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. 2 விதமான வியாபார ஸ்தலங்கள் வச்சிருந்தாங்கன்னா ஒண்ணு உங்களுக்கு என்ன செஞ்சாங்க? கொடுத்தாங்க. இப்படியே என்ன செஞ்சாங்கங்க? எல்லாத்தையும் இழந்துட்டு, எல்லாம் இருக்க எல்லாத்தையும் இழந்து விட்டு எங்க வந்தாங்கங்க? மதீனாவுக்கு வந்தாங்க. இது சஹாபாக்களுடைய காலத்துல என்னதுங்க? கடமையாக இருந்துச்சு. இந்த ஹிஜ்ரத்துங்கிறது கடமை. சொல்றது புரியுதுங்களா? 40 வருஷமா ஊர்ல வாழ்ந்தேங்க. என்னதுங்க? 40 வருஷமா ஊர்ல வாழ்ந்தேன். எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செஞ்சுட்டேன்? நான் இங்க வந்து நான் குடியேறி இருக்கிறேன். அப்ப இருந்த ஊருக்கும் வாழ்ந்த ஊருக்கும் என்ன இருக்குதுங்க? ஒரு மனசுக்குள்ள தனி அந்தஸ்து, பாசம் இருக்குது. சென்ற வாரத்தினுடைய தஃப்சீர்ல ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. என்கிட்ட பயான் முடிச்சுட்டு நம்பர் வாங்கிட்டு போனார். மறுநாள் காலையில ஃபோன் பண்ணார். 1975 நான் இங்க டைலரா வேலை பார்த்தேன். 1975 நான் இந்த அக்பர் பள்ளி பக்கத்துல ஒரு டைலரா வேலை பார்த்தேன். அப்ப எப்பயுமே தொழுகிறதுக்கு என்ன செய்வோம்? நாங்க இங்கதான் வருவோம். என்னது? இங்கதான் வருவோம். இப்ப நாங்க இங்க வேற ஊருக்கு போயிட்டோம். இருந்தாலும் எப்பெல்லாம் நான் மெட்ராஸுக்கு வரணும் அப்ப வந்து இங்க 2 ரக்காத் தொழுது தான் போவேங்கிற. சொல்றது புரியுதுங்களா? ஏன்? அன்னைக்கு இருந்தப்ப நாங்க இருந்தது வாழ்ந்தது எல்லாமே இங்கதான் இருந்தோம். அப்ப இவ்வளவு பெரிய பள்ளி இல்லைன்னா நாங்க ஒரு சின்ன பள்ளி நாங்க இன்னைக்கு இருந்தாலும் மனசுக்குள்ள என்ன இருக்குதுங்க? அது ஒரு முகப்பத் இருக்குது. கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு வேலைக்காக வேண்டி வந்துட்டு இருந்தவருக்கே இவ்வளவு மதிப்பு அந்த ஊருக்கு மதி இருக்குதுன்னா, பிறந்ததிலிருந்தும் காலமாக அந்த ஊர்லயே இருந்து சம்பாரிச்சு குடும்பத்தை வச்சு வீடை கட்டி வாகனத்தை சம்பாரிச்சு இவ்வளவையும் சம்பாரிச்சு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன்ட்ட அல்லாஹ் தஆலா சொல்றான், எல்லாத்தையும் விட்டு போட்டு எனக்காக வேண்டி மதீனாவுக்கு வாங்கண்டா. எப்படி இருக்குங்க? என்னங்க? அல்லாஹ் தஆலா இதை என்ன செஞ்சு வச்சிருக்காங்க? அன்னைக்கு ஹிஜ்ரத்தை கடமையாக ஆக்கி வச்சிருந்தான். என்ன செஞ்சா? கடமை.
இப்போ இது புரியுதுங்களா? ஹிஜ்ரத்துங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. நாம ஏதோ விளங்கி வைக்கிற மாதிரி ஊருக்குள்ளா எல்லா ஜாமானத்தையும் தூக்கிட்டு இங்கிருந்து வீடை காலி பண்ணி அங்கே குடியேறதும் இல்லை. எதுவும் இல்லாமல் போகிறதா என்னதுங்க ஹிஜ்ரத். நல்லா விளங்கிக்கணும். ஹிஜ்ரத் அப்படிங்கிறது சஹாபாக்களுடைய காலத்தில் பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அதை சஹாபாக்கள் ரொம்ப ஈஸியாக என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி கையாண்டாங்க. இதில் விஷயம் என்ன அப்படின்னா, சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்தை கடமையாக ஆக்கின உடனே சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, 99% மக்கள் என்ன செஞ்சாங்க, சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, ஹிஜ்ரத்துக்கு போயிட்டாங்க. சில பேர் என்ன செஞ்சாங்கன்னா ஹிஜ்ரத்து போகாம எங்க இருந்துக்கிட்டாங்க, மக்காவிலே இருந்துக்கிட்டாங்க. மக்காவிலேயே இதுல மக்காவிலே இருந்த சில சஹாபாக்கள்ல ஒரு சில மனிதர்கள் என்ன செஞ்சாங்கன்னா இஸ்லாம் ஆயிட்டாங்க, மூமின் ஆகிட்டாங்க, ரசூலுல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டுட்டாங்க. ஆனா இருந்தாலும் ரசூலுடைய கடமையான ஹிஜ்ரத்துக்கு போகாம இங்கே இருந்துட்டது மட்டும் அல்ல, காஃபிர்களோட ரொம்ப தொடர்பு இருக்க ஆரம்பிச்சாங்க. என்னங்க, காஃபிர்களோட ரொம்ப தொடர்புல இருக்க ஆரம்பிச்சாங்க. ரொம்ப தொடர்புல இருந்து இவங்க மூமின் தான், இவங்க முஸ்லீம் தான், ஆனா ஹிஜ்ரத்துக்கும் போகல. சரி, ஹிஜ்ரத்துக்கு போகல, ஊர்லயாவது பேசாம இருக்கலாம்டா. யார்கிட்ட தொடர்புல இருந்தாங்க, காஃபிர்கள்ட்ட தொடர்புல இருந்தாங்க. இந்த காஃபிர்கள்ட்ட தொடர்பு இருந்து ஒரு கட்டம் என்ன ஆகி போச்சுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போனவொன்னா முதல் போர் என்ன வந்துச்சு, என்ன போர் வந்துச்சு, பத்ர் போர் வந்துச்சு. இந்த பத்ர் போருக்காக வேண்டி சஹாபாக்கள் 313 பேரை கூப்பிட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, பத்ர் போருக்கு வர்றாங்க. இந்த எதிர் திசையில் இருக்க எத்தனை பேர் வந்தாங்க, 1000 பேர் வந்தாங்கல்ல. அந்த 1000 பேர்ல இந்த கூட இந்த ஆளு என்ன செஞ்சாங்க, யாரு, ரசூலுல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவர், அல்லாஹ் ரசூலை கொண்டு ஈமான் கொண்டவர். ஈமான் கொண்டவர் எந்த பக்கம் வந்து நிக்கணும், நல்லா விளங்கிக்கணும். எந்த பக்கம் வந்து நிக்கணும், இந்த பக்கம் வந்து நிக்கணும். இந்த பக்கத்துக்கு வந்து நிக்காம எங்க நின்றுக்கிட்டாரு, அவர் எதிர் திசையில நின்றுக்கிட்டார். 1000 பேர்த்தினுடைய கூட்டத்துல என்ன செஞ்சுட்டாரு, நின்றுக்கிட்டார். போர் உட்கரமா நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல அந்த பக்கத்துல இருக்கிற நம்ம ஆளு என்னங்க, அந்த பக்கத்துல இருக்கிற நம்ம ஆளு என்ன செஞ்சுட்டாரு, கொலை செய்யப்பட்டுட்டார். ரூஹ் வாங்குறதுக்கு யார் வரணும், மலக்குல் மௌத் வரணுமா இல்லையா, மலக்கு வரணுமா இல்லையா. இந்த மலக்கு அந்த மனுஷர்கிட்ட பேசுறத அல்லாஹ் இங்க பதிவு செய்யறாங்க. நல்லா விளங்கிக்கணும். இவ்வளவுத்தையும் பேசல, நல்லா விளங்க. இப்ப நான் முன்னால சொன்ன அந்த 20 நிமிஷத்தையும் அல்லாஹ் சொல்லல. இங்க இந்த மலக்கு இந்த மனுஷன்கிட்ட பேசுறத அந்த இந்த பக்கத்தில் இருக்கிற ஆள் அந்த பக்கத்துல போய் அவனுக்கு சாதகமாக இருந்துட்டு இங்க கொல்லப்பட்டு கிடக்கிற மனுஷனை ரூஹ் வாங்க போகிற மலக்கு பேசுற வாசகத்தை அல்லாஹ் இங்க என்ன செய்யறாங்க, பதிவு செஞ்சு வச்சிருக்க. இப்ப மலக்கு ரூஹ் வாங்க போகிறப்ப கேட்பாராமா, நீங்க எந்த பக்கத்துல இருக்கீங்கன்னு கேட்பாரு. இது நான் சொல்லல, அல்லாஹ் சொல்ற வாசகம். நீங்க எந்த பக்கத்துல இருக்கிறீங்க, நீங்க ஏன் இந்த பக்கத்துல இருக்கிறீங்க நீங்க. அவர் சொல்லுவாரு, எங்களால முடியாம போச்சு. என்ன சொல்லுவாரு, எங்களால முடியாம போச்சு. செய்ய முடியலன்னா ஒரு மனுஷன் சொல்ற வார்த்தை என்னதுங்க, என்னால முடியலைங்க, நாங்க என்ன செய்யறது, நாங்க ரொம்ப பலகீனமாகி போயிட்டோம். அவர் கேட்பாராமா, என்ன ஊர் ரொம்ப சுருங்கியா போச்சு, ஊர் ரொம்ப சுருங்கி போச்சா, ஏன் போகிறதுக்கு உண்டான அல்லாஹ் தஆலா எல்லா வசதி வாய்ப்பையும் கொடுத்தானா இல்லையா, அல்லாஹும் ரசூலும் கடமையாக்கான ஹிஜ்ரத்தை புறப்பட்டு போயிருந்திருக்க வேண்டியதானே. நீங்க போனதுனால என்ன மதீனாவில் இருக்கக்கூடிய இடத்துல பற்றாக்குறையா வந்துட போகுது. நல்லா கேட்கிறாரு. நீங்க 2 பேரும் போகிறதுனால மதீனா என்ன சுருங்கி போயிட போகுதா, அது ஒண்ணும் கிடையாது. ஏன் போயிருக்க வேண்டியதானே, நீங்க போகாம விட்டுட்டீங்களே, ஏன் நீங்க போகல, நாங்க ரொம்ப பலகீனமாக போயிட்டோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த மனிதர்கள் நரகவாசிகள் சொல்றான். என்ன சொல்றான், இவர்கள் நரகவாதிகள். சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் கொடுக்கிறது யாருடைய பழக்கம், அல்லாஹ்வுடைய பழக்கம். சில மனிதர்கள் வேணுமென்னே செய்யாம இருந்த காரணத்திற்கு இவர்கள் சொல்கிற காரணம் என்ன தெரியுமா, எங்களால முடியல. வாய்ப்பு இருந்துச்சு, சந்தர்ப்பம் இருந்துச்சு, வலிமை இருந்துச்சு, சக்தி இருந்துச்சு, அதை எல்லாத்தையும் தூக்கி வச்சு விட்டு போட்டு பொடுபோக்குத்தனமாகவும் வேணுமெனே இருந்தவங்க சொல்ற பதில் என்னதுங்க, எங்களால முடியல. அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்குறான். உண்மையிலேயே யாருக்காவது முடியாம அங்க இருந்திருந்தாங்கண்டா என்னதுங்க, நல்லா விளங்கிங்க. உண்மையிலேயே முடியாம போய் சின்ன குழந்தைகளோ பெண்களோ வயதானவங்களோ யாராவது ஒருத்தவங்க முடியாம கஷ்டத்தர சூழ்நிலையில இருந்திருந்தாங்கண்டா அவங்கள நான் நரகவாதியாக ஆக்க மாட்டேன், அவங்கள நான் மன்னிச்சுட்டேன்னு என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்ற செய்தி புரியுதுங்களா? கொஞ்சம் கவனத்தை விட்டுட்டோம்னா வேற எங்கேயாவது போயிடுவான்.
இவர் போர்க்களத்துல மௌத்தா போகிறவர்கிட்ட மலக்கு என்ன செய்யறாரு, கேட்கிறாரு, என்ன நீங்க இந்த பக்கம் இருக்கிறீங்களா அந்த பக்கத்துல இருக்கிறீங்களா? நாங்க என்ன செஞ்சிட்டோம், பலகீனமானவங்களா ஆகிட்டோம். ஏன் பலகீனமானவங்களா ஆகுறீங்க? ஏன் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை கொடுக்கலையா, சந்தர்ப்பத்தை கொடுக்கலையா? நீங்க என்ன செஞ்சிருந்திருக்கலாம், போயிருந்திருக்கலாமே. போகாம இருந்ததுக்கு நீங்க என்ன செய்றீங்க, நீங்க பலகீனமாகிக்கிட்டு உங்களை நீங்களே நாசமாக்கிக்கிட்டீங்க. என்ன சொல்றான் அல்லாஹ் தஆலா, உங்களை நீங்களே அவர்களையே என்ன செஞ்சிட்டார்கள், நாசமாக்கி கொண்டார்கள். இந்த மாதிரி மனிதர்கள் எங்க போகுவாங்க, நரகத்துக்கு போகுவாங்க. அங்கதான் நிரந்தரமாக இருப்பாங்கன்னு என்ன செஞ்சா சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்குறான். என்ன எக்ஸ்கியூஸ்னா, உண்மையிலேயே பலகீனமானவங்க, வயதானவங்க, கஷ்டத்தில் இருக்கிறவங்க, சிரமத்தில் இருக்கிறவங்க, மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து புறப்பட்டு போகாம கஷ்டத்தினாலேயும் சிரமத்தினாலேயும் வயசாலையும் இங்கே இருந்தாங்கன்னா அவங்க அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், குற்றம் பிடிக்க மாட்டான். என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கிட்டான். அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கிட்டான். இப்ப நல்லா விளங்கிக்கங்க. இங்க இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த மனுஷர் செய்யாம போனது யாருடைய குற்றம்? யாருடைய குற்றங்க? யாருடைய குற்றம்? அவருடைய குற்றம். எல்லாம் இருந்துச்சு, அவர் என்ன செஞ்சிட்டாரு, போகாம விட்டுட்டார். இந்த மனுஷருக்கு அல்லாஹ் கொடுக்கிற ரெண்டு விஷயத்துல முதல் விஷயம், அவரை என்ன செஞ்சுக்கிட்டாரு, நாசமாக்கிக்கிட்டாரு. ரெண்டாவது இவர் எங்க போயிடுவாரு, நரகத்துக்கு போயிடுவார். சரி, இந்த 3 வசனத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, மதீனாவிலிருந்து மக்கா மாநகரத்திற்கு செய்தி சொல்லி அனுப்புறாங்க. நல்லா விளங்கிக்கணும். மதீனாவிலிருந்து மக்கா மாநகரத்தில் இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு என்ன செய்யறாங்க, செய்தி சொல்றாங்க. சில பேர் வராம இருக்காங்களா இல்லையா, அவங்களுக்கு இந்த செய்தி தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? வெறுமனே மேல சொன்னதை மட்டும் சொல்லிட்டோம்னா அவங்க என்ன செய்வாங்க, ஆஹா நாங்களும் நரகவாதி ஆயிட்டோமான்னு பயந்துக்குவாங்க. அல்லாஹ் தஆலா சில எக்ஸ்கியூஸ் கொடுத்துருக்கிறான். வயசாகி போய் சிரமப்பட்டு போய் கஷ்டப்பட்டு போய் வர முடியாம இருக்கவங்களுக்கும் அல்லாஹ் தஆலா சலுகை கொடுத்து அவங்கள மன்னிச்சிருக்கிறேன்னு சொல்லியிருக்கானா இல்லையா? இந்த 3 வசனத்தினுடைய செய்தியை தூக்கிட்டு சஹாபாக்கள் என்ன செய்றாங்க, மக்காவுக்கு போய் செய்தியை சொல்றாங்க. இந்த 3 ஆயத்தையும் ஒரு வயதான கிழவராக இருக்கக்கூடிய சஹாபி காது கொடுத்து வாங்குறார். நல்லா விளங்கிக்கணும். இந்த 3 ஆயத்தையும் வயசாக இருக்கக்கூடிய சஹாபி என்ன செய்யறாரு, காது கொடுத்து வாங்குறாரு. ஷேஹே ஃபானின்னு சொல்லுவாங்க அரபியில. ஷேஹே ஃபானின்னா தள்ளாடக்கூடிய கிழவர். என்னதுங்க, தள்ளாடக்கூடிய கிழவர். எந்திரிச்சு அவரால் என்ன செய்ய முடியாது, நிக்க கூட முடியாது. அப்படி எந்திரிச்சு நிக்கணும்னா 2 பேர் என்ன செய்யணும், அவரை தூக்கி தான் நிக்க வைக்கணும். இப்பேற்பட்ட ஒரு கிழவர் என்ன செய்யறாரு, ஒரு ஸ்கெலட்டு சஹாபியாக இருக்கக்கூடிய ஒரு என்ன செய்யறாரு, காது கொடுத்து கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு, காது கொடுத்து கேட்கிறாரு. இப்படி செய்தி வயசானவங்களாக இருந்தாலோ பலகீனமானவங்களாக இருந்தாலோ அவங்க அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறதாக என்ன செய்யறா சொல்லி காண்பிக்கிறான். அவங்க என்ன செய்யறா, அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறதாக சொல்லி காண்பிக்கிறான். அப்படிங்கிற செய்தி என்ன செய்யறாரு, காது கொடுத்து வாங்கியிருந்தாலும் இவர் என்ன நினைக்கிறாருன்னா, சே நம்மளால முடியல தான், இருந்தாலும் அந்த அமலை எப்படி செய்யாம இருக்கிறது. இவ்வளவு ஒரு சிறப்பு மிக்க அந்தஸ்து கூடியான இந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தை நல்லா விளங்கிக்கணும். இவ்வளவு அந்தஸ்து இருக்கக்கூடிய இந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தை, ஹிஜ்ரத்துடைய பயணத்திற்கு சந்தர்ப்பம் இருந்தும் வராதவங்களுக்கு அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய குற்றத்தை கொடுத்துட்டு அதுல சில சலுகையும் கொடுக்குறான்டா. அப்ப நாம அவன்கிட்ட எப்படி நடந்துக்கணும், அந்த சஹாபி என்ன நினைக்கிறாரு, நல்லா விளங்கிக்கணும். அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய அந்தஸ்து தண்டனையும் கொடுத்துட்டு, ஹிஜ்ரத் வராதவங்களுக்கு தண்டனையும் கொடுத்துட்டு, அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை உணர்ந்து பலகீனமானவங்களுக்கு அல்லாஹ் தஆலா மன்னிப்பையும் கொடுக்குறான்டா. நாம அல்லாஹ்ட்ட என்ன செய்யணும், எவ்வளவு கண்ணியத்தோடு நடந்துக்கணும். அதனால நான் புறப்பட்டே போகுவேன் நிற்கிறார். யாரு, வயசான சஹாபி. அவருக்கு கடமையே இல்லை அன்னைக்கு ஹிஜ்ரத். ஏன், வயசானவருக்கு நோன்பு கடமையா? கடமை இல்லை. ஷேஹே ஃபானினா தள்ளாடக்கூடிய கிழவருக்கு என்ன கிடையாதுங்க, நோன்பு கடமை கிடையாது. நோன்பு என்ன கிடையாது, கடமை கிடையாது. இவருக்கு நிறைய விஷயத்துல அல்லாஹ் தஆலா சலுகையை கொடுத்து வச்சிருக்கிறான். இந்த சஹாபி படுத்துக்கிட்டே சொன்னாங்களாமா, என்னை எப்படியாச்சும் என்ன செய்ய, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் கூட்டிட்டு போ, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் கூட்டிட்டு போ. சுத்தி இருக்க சொந்தக்காரங்களாம் சொன்னாங்களாமா, பிள்ளைங்களாம் சொன்னாங்களாமா, உங்களால எந்திரிச்சே நிற்க முடியல, இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறீங்க, நீங்க என்னத்துக்கு ஹிஜ்ரத்து போறதுன்னு அடம்பிடிக்கிறீங்க. இல்ல அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி இருக்கிறான். அல்லாஹ் தஆலா ஆயத்துல சலுகையும் கொடுத்துருக்கிறான். அப்பேற்பட்ட ஒரு உயர்வான காரியத்தை நான் செய்யாமலே மௌத்தாயிட்டேன்னா என்ன செய்யறது? ரொம்ப கஷ்டத்துல ரொம்ப சிரமத்துல அடம் பிடிச்சி என்ன செய்யறாரு, போறேன்னு நிக்கிறாரு. என்ன செஞ்சாங்க தெரியுமா, சந்தூக்கு பெட்டியில தூக்குற மாதிரி 4 பேர் தூக்கிட்டு எங்க புறப்படுறாங்க, மக்காவில இருந்து மதீனாவுக்கு போறாங்க. தன்ஈம்ன்ற ஒரு இடம் இருக்குது. என்னதுங்க, தன்ஈம்ன்ற ஒரு இடம் இருக்குது. இந்த பேரை ஹாஜிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இடத்துக்கு போனவன் அவர் என்ன ஆயிட்டாரு, மௌத்தா போயிட்டார்.
நல்லா விளங்கினோம். என்ன செஞ்சிட்டாரு? மௌத்தா போயிட்டாரு. மௌத்தா போன செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சஹாபாக்கள் என்ன செய்றாங்க? சொன்னு போய் கொடுக்குறாங்க. நாயகமே, நீங்க சொன்ன 3 ஆயத்தை கேட்டுட்டு அது விஷயத்துல இந்த காரியத்துல எவ்வளவு பெரிய நன்மை இருக்குதா, நாம செய்யாமலே போயிட்டோம்னா என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு 4 பேரை கட்டல்ல வச்சு தூக்க வச்சவர் தனிங்கிற இடம் வந்தவன் என்ன செஞ்சிட்டாரு? மௌத்தா போயிட்டார் நாயகம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க, இவர் ஒரு கால் மதீனாவுக்கு வந்திருந்தாருண்டா, அந்த கட்டல்ல படுத்திருந்தவாறே மதீனாவுக்கு இவர் வந்திருந்தாருன்னா நன்மையில பூர்த்தியான நன்மையை பெற்றிருந்திருப்பார். என்ன செஞ்சிருப்பாரு? பூர்த்தியான நன்மையை பெற்றிருப்பாருங்கிற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவொன்னு அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி சொன்னா, நாயகமே, இவர் எப்ப கிளம்பணும்னு முடிவு பண்ணிட்டாரோ இவர் ஹிஜ்ரத் செய்ததாக நான் எழுதிட்டேன்னு சொன்னாங்க. இவர் எப்ப கிளம்பணும்னு முடிவு பண்ணிட்டாரோ அப்ப இவருக்கு உண்டான கூலி என்னட்ட இருக்குது, என்னட்ட இருக்குது. என்ன செஞ்ச? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சிட்டான். நல்லா விளங்கிக்கணும். ஒருத்தருக்கு சந்தர்ப்பம் இருந்துச்சு, ஆனா இவர் என்ன செய்யல. இவருக்கு அல்லாஹ் கொடுக்கிற விஷயம் என்னன்னா, இவரவே அழிச்சுக்கிட்டாருன்னு என்ன செய்யற அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னொருத்தருக்கு சந்தர்ப்பமே கடமை இல்லை, அந்த விஷயமே கடமை இல்லை, ஆனா அந்த கடமை இல்லைங்கிறதையும் தாண்டி தன்னால் முடிந்த அளவுக்கு அதை எப்படியாச்சும் நான் செஞ்சிருவேன் நினைச்சு முற்பட்டு அந்த காரியத்துக்கு முற்படுறார். ஆனா அதை அவரால் என்ன செய்ய முடியல. இருந்தாலும் செய்யறாரா இல்லையா? அல்லாஹ் தஆலா சொல்றான், எப்ப இவர் நியத்து வச்சிட்டாரோ இவர் செஞ்சதாக நான் எழுதிட்டேன்னு என்ன செஞ்சேன் அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு காரியம் அல்லாஹ் தஆலா வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் கொடுத்து அதை செய்யாம பொடுபோக்காக இருந்தோம்டா அப்ப குற்றவாளி யாரு? நாம தான். அதே நேரத்தில் செய்ய முடியாத கடமை இல்லாத ஒரு காரியத்தை தான் எப்படியாச்சும் சன்னால் முடிந்த அளவுக்கு செஞ்சிருவேன் நியத்து வைக்கிறவருக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய கூலி கொடுக்குறான்னு பாருங்க. அப்போ வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, இந்த 2 சந்தர்ப்பம் நம்ம கையில கண்டிப்பா வரும். ஒரு நாளைக்கு வரும். முடியலங்க, என்னங்க பள்ளிவாசலுக்குள்ள சுத்தமா என்னால் நடந்தே போகவே முடியலங்க. என்னங்க உட்கார்ந்து தொழுகிறீங்க? என்னால முடியலங்க. என்ன சொல்றாரு? என்னால முடியலங்க. ஒருத்தர் 5 நேர வக்து சேர்ல தான் உட்கார்ந்து தொழுதார். 5 நேர வக்து சேர்ல தான் உட்கார்ந்து தொழுதார். சரி, ஒரு நாள் இஃப்தார் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க, நாமளும் போயிருந்தோம். பார்த்தா கீழே உட்கார்ந்து நோன்பு திறந்துட்டு இருந்தார். நல்லா விளங்கிக்கணும், கேள்வி விளங்குதா? 5 நேர வக்து எதிர தான் உட்கார்ந்து தொழுகிறாரு, சேர்ல தான் உட்கார்ந்து தொழுகிறாரு. சேருக்காக வேண்டிய முதல்ல எங்க வந்துருவாரு? பள்ளிவாசலுக்குள்ள வந்து சேரை போட்டு தொழுகிறவரு நோன்பு திறக்கிறதுக்கு இஃப்தாருக்கு போனா என்ன செய்யறாரு? இவரு சமணங்கால் போட்டு கீழே உட்காந்து. எனக்கு ஆச்சரியத்திற்கு மேல ஆச்சரியம், என்னால சுத்தமா ஜீர்ணிக்கவே முடியல. மேல உட்கார்றவர் எப்படி கீழே உட்கார்ந்தாரு? எது ஜிப்ரி இருந்து காலை மடக்கி உட்கார வச்சுட்டாரா? இல்லை ஏதாவது ஒரு பெரிய அற்புதம் நடந்துருச்சான்னு என்னால மனசு தாங்க முடியாம போய் மெல்லமா கேட்டேன், நீங்க சேர்ல உட்கார்ந்து தொழுகிறவர் தானே, என்ன கீழே உட்கார்ந்து தொழுதுருக்கிறீங்க? ஆச்சரியத்துல கேட்கல நானு, என்ன எனக்குள்ள ஒரு விதமான சங்கடத்துல கேட்டேன். எப்படி இப்படின்னு? இல்ல தொழுகணும்டாவே சேர்ல உட்கார்ந்து தொழுகணும்னு எனக்கு பழக்கமாயி போச்சு. நல்லா விளக்கிக்கணும். இங்க 1400 வருஷத்துக்கு முன்னால மலக்கு ரூஹு வாங்குறப்ப சொன்ன அதே வார்த்தை இவர் என்ன செய்யறாரு? சொல்றாரு, என்னால முடியாம போச்சு. ஏன் உங்களால முடியாம போச்சு? இல்ல எப்பயோ ஒரு தடவை கால் வலி வந்துச்சு, அப்படி ட்ரீட்மெண்ட் பார்த்தோம், அப்ப வந்து சேர்ல உட்கார்ந்துக்கலான்னு பழகினேன், அப்படி தொழுகைண்டாவே என்ன ஆயிடுச்சு? எனக்கு சேராவே எனக்கு பழக்கம் ஆயிடுச்சுங்க. சர்த்து இப்ப எப்படி டக்குன்னு சமணங்கால போட்டு கீழே உட்காந்து நோன்பு திறக்கிற உட்கார்ந்தீங்க, அது வேற வணக்கமா இருந்துச்சு, இது வேற வணக்கமா இருந்துச்சு அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு? ஒலற்றார். நான் சொன்னேன், நீங்க எங்களை விட வயசுலையும் அந்தஸ்துல பெரியவங்க, நீங்க உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ற அளவுக்கு தகுதி கிடையாது. எப்ப சலுகை அப்படிங்கிறது சந்தர்ப்பத்தில் தான் சலுகை, எல்லா நேரத்திலையும் சலுகை கிடையாது. இப்ப எப்படி மடக்கிறீங்களோ அதே மடக்க சஜிதாவிலையும் முன்னால் மடக்க முடியும். அப்ப முடிஞ்சது செய்ய வேண்டியதானே. இப்ப அவர் என்ன ஆயிட்டார் தெரியுமா? இப்ப கொண்டு போய் சேரை கொடுத்தாக்க அவர் சேரை வாங்குறது, நான் நின்று தொழுதுக்கிறேங்க. புரியுதுங்களா? ஒரு மனுஷனுக்கு வாய்ப்புங்கிறது அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன செய்வாங்க? ஏற்படுத்தி கொடுக்கும். சொல்ல வர செய்தி என்னன்னா, இந்த சஹாபி இந்த மனிதரால அந்த இருந்திருக்கும் வாய்ப்பு இருந்தும் அவங்க என்ன செய்யல. இவருக்கு கடமையே இல்லை, அவர் என்ன செய்யறாரு? செய்யறதுக்கு முற்படுறாரு. ஒரு மனுஷர் எப்படியோ கஷ்டப்பட்டு நிலையில ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்பட்டு போகிற வழியில என்ன செஞ்சுட்டாரு? வஃபாத் ஆகி போயிட்டார். முஃபஸ்ஸிரீன்கள் பதிவு செஞ்சு காண்பிக்கிறாங்க, இந்த மனுஷருக்கு அல்லாஹ் தஆலா 2 ஹஜ் செய்த நன்மை எழுதுறானாம். என்னங்க? 2 ஹஜ் செய்த நன்மை என்ன செய்யறாங்க? அல்லாஹ் தஆலா இந்த மனுஷருக்கு எழுதுறான். ஃபஜ்ர் தொழுகைக்கு வர முடியல,
என்னால் அவ்வளோ அலுப்பாக இருக்குது, அவ்வளோ களைப்பாக இருக்குது. ஏன் நேற்று பூரா அவ்வளோ வேலைகளை நான் செஞ்சு முடிச்சிருக்கேன். இருந்தாலும் வாங்க சொன்னவொன்னே கஷ்டப்பட்டு எங்க வராரு? பள்ளிக்கு வராரு. இது ஒரு நிலை. இதே நிலை வயசானவர், ரொம்ப வயதானவர், தள்ளாடக்கூடிய மனுஷர் வாங்க சத்தத்தை கேட்டு அவ்வளவு கஷ்டத்திலையும் இளமையாக இருக்கிற ஒரு தண்ணியில ஒளி செய்யறதுக்கும் வயசானவர் ஒரு தண்ணியில ஒளி செய்யறதுக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? அதை எல்லாத்தையும் பொருட்படுத்திக்கிட்டு சிரமத்துல எங்க வந்து நிக்கிறாரு? பள்ளிக்கு வர்றாரு. பள்ளிக்கு வரலான்னு இறங்கலான்னு பார்த்தா பூரா சகதியாகவும் சேராகவும் இருக்கு. என்ன நினைக்கிறாரு? நம்ம ஊர் மாதிரி காமநேர ஊர் பேஞ்ச மழைக்கு என்ன ஊர் நம்ம ஊரு? ஆமா, காமநேர பேஞ்ச மழைக்கு நம்ம ஊர் எப்படி போயிருது? நாரி போயிருது, சங்கடத்தை ஏற்படுத்தி போயிருது. எப்படிடா தொழுகைக்கு போகிறோம், நஜீஸ் ஆகி போயிருந்துச்சு. இப்போ என்ன சொல்றாங்க? காமத்து சொல்றதுக்கு டைம் ஆகி போச்சு, எவ்வளவு சேராக இருக்குது, என்னை கூட்டிட்டு போய் பள்ளிவாசல வர்றதுக்கு யார் இங்கே இந்த இடத்துல துணைக்கும் இல்லை. என்ன செய்யறாரு? ரொம்ப கஷ்டப்படுறார். காலை வச்சா கால் என்ன ஆயிரும்? வலிக்கு விட்டு போயிடும். பயங்கர சங்கடத்தோட என்ன செய்யறாரு? வீட்டுக்கு போய் என்ன செய்யறாரு? ஜமாத்தை தொழுகை என்ன செய்யறாரு? நிறைவேற்றுறாரு. இவர் கல்புல என்ன இருக்குது? ஆசை. நல்ல வேலைக்கு இவர் கல்புல என்ன ஆசை இருக்குது? பள்ளிக்கு போய் தொழுகணும். சந்தர்ப்ப சூழ்நிலையில இவருக்கு என்ன இல்லைங்க, அந்த நேரத்தில் செய்ய முடியாம போச்சு. இந்த நேரத்துல தான் அல்லாஹ் தஆலா இவருக்கு சொல்லி கொடுக்குறா, நீங்க ஜமாத்தோட தொழுதை நாம என்ன செஞ்சிட்டோம்? நீயத்து தாங்க. என்னதுங்க? நீயத்தை மட்டும்தான் யார் பார்க்கிறா? அல்லாஹ் பார்க்கிறான். வேற எதையும் என்ன செய்யலைங்க, பார்க்கவே இல்லை. இந்த குர்பானியினுடைய கடமையோட கூட அல்லாஹ் எதைத்தான் பார்க்கிறான்? நீயத்தை மட்டும்தான் பார்க்கிறான். நல்ல காஸ்ட்லியான ஆடு வாங்கி வச்சிருக்கிறேன், 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஆடு வாங்கி வச்சிருக்கிறேன், நல்ல முடி கொழுன்னு இருக்குது. சிராத்துல் முஸ்தகீம் பாலத்துல போகிறப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதுல தான் உட்கார்ந்து போகுவீங்கன்றாங்க. நோஞ்சானான ஆடுல உட்கார்ந்து எப்படி போகிறது? நான் பிடிச்சிருக்கேன் பார், ஆடுன்னு நினைச்சு பிடிச்சி அதெல்லாம் என்ன கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த வாக்கினுடைய விஷயம் என்ன தெரியுமா? நீங்க குர்பானி கொடுங்கன்னாங்க. குர்பானி கொடுக்கணுமா? இதெல்லாம் புது கடமையை சொல்றீங்க நாயகமே. இது கொடுக்கறதுனால எங்களுக்கு என்ன பலன்? இது யாருடைய நடைமுறை? எப்பா, இது நம்முடைய தகப்பனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய நடைமுறை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் நடைமுறையா? ஒவ்வொரு ரோமத்துக்கும் ஒரு நன்மை கொடுக்குப்பா, ஒவ்வொரு ரோமத்துக்கும் ஒரு பாவத்தை அல்லாஹ் அழிக்கிறான். அப்படியா? ரத்தம் கீழே விழுந்து அறுத்து ரத்தம் கீழே பூமியில விழுகிறதுக்கு முன்னாலே உங்க பாவத்தை அல்லாஹ் என்ன செய்யறான்? மன்னிச்சிடறான். இது மட்டுமல்ல, இந்த ஆற்று மேல உட்கார்ந்துக்கிட்டு தான் நீங்க சிராத்துல் முஸ்தகீம் பாடத்தவே கடப்பீங்க. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்துக்கு மேல சிறப்புக்கு மேல மதிப்புகளை சொல்ல 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 சஹாபாக்களுக்கு என்ன வந்துருச்சு? ஆசை வந்துருச்சு. அப்போ ஒரு மனிதனுடைய ஆசையை தூண்டுறதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்கிற நியமத்துக்களை சொல்றான், அதன் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியங்களை சொல்றான். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? இதெல்லாம் ஒரு கஷ்டமா? சொர்க்கத்துக்கு வந்து பாருங்க, அங்க இருக்கக்கூடிய அந்தஸ்து. அப்ப இதெல்லாம் என்ன போயிருது? மறந்து போயிடுது. சொல்றது புரியுதுங்களா? சிரமத்திலையும் கஷ்டத்திலையும் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முற்படுறவரு செய்ய முடியாம போனா அல்லாஹ் என்ன கொடுக்குறாங்க? செய்ததாக அல்லாஹ் என்ன செய்யறாங்க? நன்மை எழுதுறாங்க. இதுதான் நம்ம வாழ்க்கையில நம்ம அடிப்படையாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. இதே கான்செப்டை யதார்த்தமாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷர் இந்த ஆயத்துக்கு கீழே கடைசியாக தஃசீர் எழுதுறாங்க. என்ன? மலக்குல் மௌத் வருவாராமா. மலக்குல் மௌத் வந்து ரூஹ் வாங்கறதுக்காண்டி வருவாராமா. நீங்க எதில் தான் இருக்கிறீங்க நீங்கன்னு கேட்பாராமா அந்த மனுஷத்தை. நீங்க எதில் தான் இருக்கிறீங்க? எப்படி 1400 வருஷத்துக்கு முன்னால மலக்கு அங்க கேட்டார்ல, நீங்க எந்த கூட்டத்தில் இருக்கீங்கன்ட்டு, அதே கேள்வியை இங்க இருக்கக்கூடிய மனுஷன்ட்ட கேட்பாங்களாமா. எதில் தான் இருக்கிறீங்க நீங்க? வாழ்க்கையில வாழ்ற காலத்துல நஷ்டவாளியா வாழ்ந்துட்டோம் நாங்க. என்ன சொல்லுவாராமா? நஷ்டவாளியாக வாழ்ந்துட்டோம் நாங்க, கை சேதமானவர்களாக வாழ்ந்துட்டோம் நாங்க, நாங்க எங்களை நாங்களே என்ன செஞ்சுட்டோம்? நாங்க அநீதம் இழிச்சுக்கிட்டோம் நாங்க. ஏன் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கவே இல்லையான்னு கேட்பாராமா மலக்கு. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கவே இல்லையா? அல்லாஹ் தஆலா நிறைய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கொடுத்தான், ஆனா நாங்க என்ன செய்யல? அதை நாங்க என்ன செய்யல? பயன்படுத்தவே இல்லை. பயன்படுத்தாததுனால காரணத்தினால நாங்க என்ன செஞ்சுட்டோம்? நாங்க எங்களை நஷ்டத்தை என்ன செஞ்சுட்டோம்? நாங்க சந்திச்சுக்கிட்டோம்னு என்ன செய்வாராமா அந்த மனுஷர் சொல்லுவாராமா. அதே நேரத்தில் எல்லா விதமான பாக்கியங்களையும் பெற்றிருக்கக்கூடிய இந்த மனுஷர்கிட்ட வந்து அந்த மலக்கு என்ன சொல்வாராமா? உங்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து சலாம் சொல்லட்டும். அல்லாஹ் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறான்? சலாம் சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் ரூஹை வாங்குறதுக்காக வேண்டி மலக்குகள் எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கஷ்டத்திலையும் சிரமத்திலையும் தன்னுடைய காரியத்தை செய்யற மனுஷனுக்கு அல்லாஹ் கொடுக்குற நியாமத்து இது. வாய்ப்பு இருந்தும் செய்யாமல் போன மனுஷனுக்கு அல்லாஹ் கொடுக்குற சங்கடம். அப்ப வாழ்க்கையில நமக்கு என்ன வருங்க? ரெண்டையுமே நாம் என்ன செய்வோம்? அனுபவிப்போம். அப்படி அனுபவிக்கிற போது எப்படி நடந்துக்கிட்டோங்கிறதா, நடந்துக்க போறோங்கிறதா இந்த ஆயத்தை நமக்கு சொல்லி தருகிற பாடம். புரியுதுங்களா? சொல்றது புரியுதுங்களா? அப்ப அந்த வாய்ப்பு கிடைக்கிற போது பயன்படுத்துறவன் தான்
அறிவாளி. என்னதுங்க? வாய்ப்பு கிடைக்கிற போது பயன்படுத்துறதா என்னதுங்க? அறிவாளி. அந்த அறிவாளியாக இருக்கக்கூடிய மனுஷர் யாருன்னு கேட்கிறப்ப தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, வாய்ப்பு கிடைக்கிற போது அதை என்ன செய்யறவன்? பயன்படுத்தி கொள்றவன் நாங்கள் பெருமானா ஸல்லல்லாஹு. அதுதான் இந்த ஆயத்திலையும் நம்ம தஃசீராக பார்க்க போறோம். சூரத்துன் நிசாவினுடைய 97வது வசனம். இன்னல்லதீன, இப்பதான் ஆயத்தை பார்க்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லதீன தவஃபாஹுமுல் மலாயிகத்து, மலக்குமார்கள் அவரிடத்திலே ரூஹை வாங்குவதற்காக வேண்டி வருகிற போது, யார் இடத்துல? லாலிமி அன்ஃபுஸிஹிம், அவருடைய நஃப்ஸை அவர்களே அநீதம் செய்து கொண்டார்கள். அந்த மனிதரிடத்தில் ரூஹு வாங்குற போது, காலு ஃபீம குன்தும், மலக்குகள் கேட்கறாங்க, காலு ஃபீம குன்தும், நீங்க எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க? நீங்க இந்த கூட்டத்தில் தான் இருக்கிறோம். நீங்க இந்த கூட்டத்தில் இருக்கிறாம அந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க. நீங்க சொர்க்கவாதிகள் கூட்டத்தில் இருக்கிறோம், நீங்க என்ன நரகவாதிகள் கூட்டத்தில் இருக்கிறீங்க? அந்த மனிதர்கள் சொல்லுவாங்களாமா, காலு குன்னா முஸ்ததஅஃபீன ஃபில் அர்த், பூமியிலே நாங்கள் ரொம்ப பலகீனமானவர்களாக ஆகி போய்விட்டோம். என்ன சொல்லுவாங்களாமா? செய்ய முடியலன்னு சொல்லல, நீங்க பலகீனம்ங்கிறது ஒண்ணு இருக்குது, செய்ய முடியாம போறதுக்கு ஒண்ணு இருக்குது இல்லைங்க. என்னங்க அப்படின்னா என்ன வித்தியாசம்? அல்லாஹ் கொடுக்குற பாடத்தை பாருங்க. நாங்கள் பலகீனமானவர்களாக ஆகிவிட்டோம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? குற்றத்தை யார்கிட்ட சுமத்திடுது? அல்லாஹ்ட்ட. நல்ல விளங்கி, யார்கிட்ட சுமத்திடுது? அல்லாஹ்ட்ட. என்னங்க இப்படி இருக்கிறீங்க? செய்யாம விட்டுட்டங்க. ஏன் கவனம் குறைவு தானே? அவர் யார்கிட்ட சுமத்திக்கிறார்? குற்றத்தை தான் மேல சுமத்திக்கிறார், தான் மேல சுமத்திக்கிறார். என்னப்பா குரானே ஓதலையா? எங்கத்தான் சொல்லியே கொடுக்கல, முடிஞ்சு போச்சு. என்னதுங்க? இப்ப பழி யார் மேல போட்டாச்சு? அத்தான் மேல போட்டாச்சு. என்னப்பா இப்படி இருக்கிற, நீ உனக்கு சொல்லி கொடுக்கவே இல்லை. எங்கத்தான் சொல்லியே கொடுக்கல கண்டா. இப்ப இவர் தப்பிச்சுக்கிட்டு யார் மாட்டிக்கிட்டா? இப்ப இவர் என்ன சொல்றாருடா, என்னப்பா இந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க அந்த கூட்டத்தில் இருக்கிறீங்கன்னா, நாங்கள் பூமியிலேயே பலகீனமானவர்களாக ஆகி போயிட்டோம்னா எங்களால ஒண்ணுமே முடியாம போச்சுட்டா. இப்ப குற்றத்தை யார்கிட்ட சுமத்திட்டாரு? அல்லாஹ்ட்ட சொல்லிட்டாரு. இப்பதான் மலக்கு திரும்பவும் கேட்கிறாராமா, காலு அலம் தகுன் அர்துல்லாஹி வாசிஅத்தன், என்ன பூமி உங்களுக்கு விசாலமாக இல்ல? பூமி உங்களுக்கு விசாலமாகத்தானே ஆகி இருக்கிறது, ஏன் இப்படி போகாம இருந்தீங்க? ஃபத்து ஹாஜிரு ஃபீஹா, நீங்கள் ஹிஜ்ரத் புறப்பட்டு போயிருந்திருக்கலாமே. ஃபஉலாயிக மஅவாஹும் ஜஹன்னம், ஃபஉலாயிக மஅவாஹும் ஜஹன்னம், அவருடைய ஒதுங்கும் இடகம் நரகமாக இருக்கிறது. வஸாஅத் மஸீரா, அதிலேயே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். என்ன செய்யற? அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. சொல்லிட்டு எப்படி இப்படி அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூமி ரலியல்லாஹு மாதிரி யாரும் கேள்வி கேட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டியும் சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி அந்த நேரத்தில் பயன்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய பலகீனமானவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்குற சலுகை, இல்லல் முஸ்ததஅஃபீன, பலகீனமானவர்களை தவிர. பலகீனமானவர்களை தவிரண்டா. இப்போ பலகீனம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு யார் கொடுக்கறது? அல்லாஹ் கொடுக்கறது. நல்லா விளங்கிக்கணும், யார் கொடுக்கறதுங்க? அல்லாஹ் கொடுக்கறது. பலகீனம்ங்கிறது ஒரு மனிதனால தானே என்ன செய்ய முடியாது? உருவாக்கி கொள்ள முடியாது. யாராவது ஒரு மேல என்ன செய்ய கொடுக்கணும். யாராவது? இல்லல் முஸ்ததஅஃபீன மினர் ரிஜாலி, ஆண்களில் நின்றும், வன்னிசாயி, பெண்கள் நின்றும், வல் வில்தானி, சிறுவர்களில் நின்றும், லா யஸ்ததீஉன ஹீலத்தன், அவர்களுக்கு எப்படி போகிறதுக்கு உண்டான அறிவும் இல்லை, அதற்குண்டான சாத்தியக்கூறும் இல்லை, வசதியும் இல்லை, வாய்ப்பும் இல்லை. இப்பேற்பட்டவர்கள் வலா யஹ்ததூன சபீலா, தனியா போறதுக்கு அவர்களுக்கு வழியும் என்ன செய்யாது, தெரியாதே. இவர்களை ஃபௌலாயிக அஸல்லாஹு அய்யஃபு அன்ஹும், அவர்களை அல்லாஹ் தஆலா மன்னிச்சிருவான். அல்லாஹ் தஆலா மன்னிச்சிருவான். வகான அல்லாஹு அஃபுவன் கஃபூரா, அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடியவனாகவும் மறைக்க கூடியவனாகவும் இருக்கிறான். என்னங்க, மன்னிக்கிறவன் மட்டும் அல்லாஹ் கிடையாது, மன்னிக்கிறவன் மட்டும். என்னப்பா இங்கத்தான் மன்னிச்சிட்டாரு, அதை விட ஊர்ல எல்லாத்தையும் சொல்லி போட்டார், ஊர்ல எல்லாத்தையும் சொல்லி போட்டார். இவருக்கு பேசாம மன்னிக்காம 2 அடி கூட அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல. போற வரவன் பூரா நம்மகிட்ட என்ன செய்யலாம், கேட்கறான். இங்க அல்லாஹ் என்ன சொல்றான்? மன்னிக்கவும் செய்யறான், மறைக்கவும் செய்யறான். ஒரு மூமின் எப்படி இருக்கணுங்க? மன்னிக்கவும் செய்யணும், மறைக்கவும் செய்யணும். மறைக்கிறது யாருடைய தன்மை, யாருடைய பண்பு? அல்லாஹ்வுடைய பண்பு. மகன் எப்படிங்க? மகன் சுமாரான ஆள் தான், கேட்கிறவர்கிட்ட எப்படி சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ் பரவாயில்ல. மறைக்கிறது யாருடைய பண்புங்க? அல்லாஹ்வுடைய பண்பு. இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். இவங்க நல்லா விளங்கிட்டு, இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா தப்பு செஞ்சவங்கள மன்னிக்கிறேன் மறைக்கிறேன்னு சொல்லலைங்க. நல்லா விளங்கி, இவங்க தப்பே செய்யல. இந்த பலகீனமானவங்களும் வயசானவங்களும் குழந்தைகளும் தப்பு செஞ்சாங்களா? தப்பு செய்யல. இயற்கையாகவே அவர்களுக்கு என்ன இல்லைங்க, சக்தி இல்லை, வாய்ப்பு இல்லை. ஆனா அவங்களே அல்லாஹ் என்ன சொல்றாங்க? மறைக்கிறேன்னு சொல்றான், மன்னிக்கிறேன்னு சொல்றான்டா. அப்ப அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய கிருபையாளங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர்.
சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா 100வது வசனத்துல சொல்றான். சூரத்து நிசாவுடைய 100வது வசனம், ஒமை யுஹாஜிர் ஃபீ சபீலில்லாஹி. இதுதான் அற்புதமான வாசகம். இது ஒமை யுஹாஜிர் ஃபீ சபீலில்லாஹி, அல்லாஹ்வுடைய பாதையிலே யார் ஒருவர் ஹிஜ்ரத் புறப்படுகிறார்களோ, யஜிது ஃபில் அர்லி முராகமன் கதீரா, யஜிது ஃபில் அர்லி முராகமன் கதீரா, அவர் போகிற அந்த ஊருக்கு, நல்ல விளக்கம், எங்கிருந்து போய் எங்க போறாரு, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போறாரு. போகிற அந்த ஊருக்கு முராகமன் கதீரா, அந்த ஊர்ல நிறைய புகழை அவர் பெற்றுக்கொள்வார். என்ன செய்வார்? புகழுக்குண்டான விஷயத்தை என்ன செய்வார்? பெற்றுக்கொள்வார். வசாஅத்தன், ரிசுக்குனுடைய விஷயத்தில் விஸ்தீர்ணத்தை என்ன செய்வார்? பெற்றுக்கொள்வார். அல்லாஹ் சொல்றான், பூராத்தையும் விட்டுட்டு போய் அங்க போய் பிச்சைக்காரனா வாழ மாட்டீங்க. நல்லா விளங்கிக்கணும். எல்லாத்தையும் விட்டு போட்டு அங்க போனா என்னவா இருக்கும்? ஒண்ணும் இல்லாதவரா தான் நிற்பீங்க. நீங்க நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு புகழையும் கொடுப்போம், உங்களுக்கு ரிசுக்குனுடைய விஸ்தீர்ணத்தை என்ன செய்வோம்? நாம கொடுப்போம். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கான், ஒமை யஹ்ருஜு மின் பைத்திஹி, எவர் ஒருவர் அவருடைய வீட்டிலிருந்து புறப்படுகிறார், முஹாஜிரன் ஹிஜ்ரத்துக்காக வேண்டி புறப்படுகிறார், இலல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வின் பக்கம் ரசூலின் பக்கம் ஹிஜ்ரத் புறப்படுறாரு. எங்க இருந்து கிளம்புறாரு? வீட்ல இருந்து கிளம்புறாரு. சும்ம யுத்ரிகுல் மௌத், போகிற வழியில என்ன வந்துருச்சு? மௌத் வந்துருச்சு. போகிற வழியில மௌத் வந்துருச்சு. ஃபகத் வகஅ அஜ்ருஹு அலல்லாஹி, அவருக்கு உண்டான கூலி யார்ட்ட இருக்குது? அல்லாஹ் கிட்ட இருக்கு. திரும்பவும் அல்லாஹ் சொல்றாங்க, வகான அல்லாஹ் கஃபூரர் ரஹீமா, அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடியவனாகவும் கிருபையாளனாகவும் என்ன செய்றான்? இருக்கிறேன்னு என்ன செய்றான்? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இந்த ஆயத்தினுடைய செய்தி சுருக்கம் உங்களுக்கு புரியுதுங்களா? எவ்வளவு பெரிய அழுத்தமான செய்தியை. இன்னைக்கு ஹிஜ்ரத் நம்மள்ட்ட கடமை கிடையாது, ஆனா இன்னைக்கு இந்த ஆயத் இறங்கினாலும் அதை நாம பாடமாக படித்துக் கொள்வதற்கு உண்டான அழகான செய்தி என்ன செய்யறாங்க? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இப்ப சந்தர்ப்பமும் வாய்ப்பும் கிடைச்சா நம்ம என்ன செய்யணுங்க? என்ன செய்யணுங்க? பயன்படுத்தணும். பயன்படுத்தாம இருந்துட்டு மலக்கு ரூஹ் வாங்குறப்ப என்னப்பா இப்படி ஆயிட்டீங்கன்னு கேட்டா கையை விரிக்க கூடாது. அது கையை விரிக்கிறது யாருடைய பழக்கம்? ஒரு மூமினுக்கு உண்டான பழக்கம் அல்ல, மூமினுக்கு உண்டான நடைமுறை இல்லைங்கிறதா என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல என்ன செய்யறான்? சொல்லி காண்பிக்கிறான். இதுல ஒரு செய்தி ஒண்ணு விளங்குது. நல்லவங்கள்ட்ட மலக்கு நடந்துக்கிறதுக்கும் கெட்டவங்கள மலக்கு நடந்துக்கிறதுக்கு என்ன இருக்குதுங்க? வித்தியாசம் இருக்குதுங்கிறத அல்லாஹ் என்ன செய்யறாங்க? இங்க சொல்லி காண்பிக்கிறான். இவ்வளவு செய்தியெல்லாம் சொல்லாம, நல்லா விளங்கிடும், ஹிஜ்ரத் கடமையானது, போனது வந்தது அதெல்லாம் சொல்லாம விட்டு போட்டு ரூஹ் வாங்குறப்ப மலக்கு பேசுறது அல்லாஹ் இங்க பதிவு செய்யறான் பாருங்க. நல்லா விளங்கி, என்னப்பா எந்த கூட்டத்துல இருக்கிறீங்க நீங்க? 313 சஹாபாக்கள் கூட்டத்தில் இருக்கிறாம காஃபிர்களுடைய 1000 கூட்டத்தில் இருக்கிறீங்க. நீங்க அப்படி இருந்து கொலை செய்யப்பட்டு கிடக்கிறீங்களே, நீங்க என்னப்பா இப்படி ஆயிட்டீங்கன்னு யாரு கேட்பா? மலக்கு கேட்கிறப்ப இவர் என்ன சொல்றாரு? நாங்கள் பலகீனமானவராக ஆகிட்டோம் அப்படின்னு என்ன செய்யறாரு? சொல்றாரு. அப்ப ஒவ்வொரு மனுஷன்ட்டையும் ரூஹ் வாங்குறப்ப மலக்கு என்ன செய்யறாரு? பேசுறாரு, கேள்வி கேட்கிறாரு. அவர் என்ன செய்யறாரு? இவரு பதிலும் சொல்றாரு. அதனாலதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காண்பிக்கிறாங்க, குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான், நல்லோர்களுக்கு ரூஹ் வாங்க வர்றப்ப இந்த மலக்கு என்ன செய்வாருன்னா கண்ணியத்திற்கு மேல என்ன செய்வாரு? கண்ணியப்படுத்துவார். கண்ணியத்துக்கு மேல கண்ணியத்தைப்படுத்துவார். கண்ணியப்படுத்தி படுத்தி படுத்தி என்ன செய்வார்? அத்தர் முழக்க, வாசனைகள் மணக்க என்ன செய்வார்? படை சூட அந்த மலக்கு என்ன செய்வார்? வந்து நின்றுக்கிட்டு கலிமா ஷஹாதத்தை கையில் என்ன செய்வார்? ஒரு தாளில் எழுதி என்ன செய்வார்? காமிச்சு, இதை நீங்க சொல்லுங்க, உங்க ரூஹ நாங்க வாங்க போறோம். என்னங்க இந்த சொல்லுங்க, நாங்க ரூஹ வாங்க போறோம். அவர் என்ன சொல்லுவாரு? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கற வாசகத்தை என்ன செய்வார்? சொல்லுவார். நாம் சொல்றோம், எங்க அத்தா களிமா சொல்லி வஃபாத் ஆயிட்டாங்க, எங்க தகப்பனா எங்க தாயார் களிமா சொல்லி வஃபாத் ஆயிட்டாங்க. அப்ப யார் சொல்ல வச்சிருக்கிறா? அல்லாஹ் சொல்ல வச்சிருக்கிறான். ரூஹு வாங்குறதும் ரூஹ கொடுக்கறது யாரு தானுங்க? இவர்கிட்ட இப்படித்தான் நீங்க நடந்துக்கணுங்கிறதுக்கு உண்டான ஆர்டர் யார்கிட்ட இருந்து வருது? அல்லாஹ்ட்ட இருந்து வருது. களிமா சொல்லாரு, அவர் ரூஹு என்ன செஞ்சிருச்சு? போயிருச்சு. இதே கெட்ட மனிதராக இருந்தா எப்படி ரூஹு வாங்கப்படும்? கஷ்டப்படுத்தி சங்கடப்படுத்தி ரூஹு வாங்குறப்ப அவர் என்ன சொல்லுவாரமா? கொஞ்ச நேரம் விடுங்களேன், கொஞ்ச நேரம் விடுங்களேன், கொடுக்க வேண்டிய சதக்காக்கள் கொஞ்சம் பாக்கி வச்சிருக்கிறேன், கொடுத்துட்டு வந்துடுறேன் என்ன செய்வார்? சொல்லுவார். லா அஹர்தனி, எனக்கு என்ன செய்யப்படாது? எந்த விதமான தாமதமும் என்ன செய்யப்படாது? கொடுக்கப்படவே படாது. அவர் என்ன செய்வார்? உடனே என்ன செய்வார்? ரூஹு வாங்கிட்டு போயிடுவார். இப்ப நல்லவர்கள்ட்ட மலக்கு நடந்துக்கிறதுக்கும் தவறு செய்யக்கூடியவங்கள்ட்ட மலக்கு நடந்துக்கிறதுக்கு என்ன இருக்குதுங்க? வித்தியாசம் இருக்குது. அப்ப அல்லாஹ் தஆலா கொடுக்கிற சந்தர்ப்பத்தை, வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்றவர் தான் சிறந்த அறிவாளி. அப்படி பயன்படுத்துகிற போது அல்லாஹ் என்ன செய்யறாங்க? சந்தோஷப்படுகிறான்.
அதே நேரத்தில் கஷ்டத்திலையும் சிரமத்திலையும் அந்த கடமையை தன்னிட்டு விடுபடாமல் அதை செய்கிறவருக்கு அல்லாட்ட என்ன இருக்குதுங்க? கூலி இருக்குது. அப்போ அந்த கூலியையும் நாம் பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்? பாக்கியம் உள்ளவர்களாக மாறணும். அப்படிங்கிறதா என்ன செய்யற அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் அமல் செய்கிற உயர்ந்ததோட நசீபு அல்லாஹ் நாம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. இன்ஷா அல்லாஹ் ஈது பெருநாளுடைய அந்த தக்பீருக்கு அப்புறம் அடுத்த வாரத்திலிருந்து என்ன செய்யும்? தொடர்ச்சியாக தஃசீர் நடக்கும். இதற்கு அடுத்த வசனங்களிலிருந்து அல்லாஹ் தஆலா சஃபர் தொழுகையை பற்றி பேசுகிறான். என்னங்க சஃபர் தொழுகை கேள்விப்பட்டிருக்கோமா? பயண தொழுகை. 4 ரக்காத்தில் எத்தனை ரக்காத்தை தொழுதுக்கலாம்? 2 ரக்காத்தை அல்லாஹ் கொடுத்துருக்குற சலுகையை சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் ஒரு கடமையை கொடுக்குறானுங்க சஹாபாக்களுக்கு. இதுதாங்க ஆச்சரியத்திற்கு மேலே ஆச்சரியம். சலுகை கொடுத்துட்டான். 4 ரக்காத்துலேருந்து எத்தனை ரக்காத்தா மாறிக்கலாம்? 2 ரக்காத்தா. அது மட்டும் இல்லை, போருக்கு போனாலும் தொழுகணும்ட்டு அல்லாஹ் தஆலா. போருக்கு போனாலும் தொழுகணும்னு அடுத்த கடமை என்ன செய்கிறாங்க? அல்லாஹ் தஆலா சொல்லுவோம். ஒரு பக்கம் நின்றுக்கிட்டுறீங்க, போர் செஞ்சுக்கிட்டுறீங்க, ஒரு பக்கம் என்ன செய்யுங்க? தொழுதுக்கிட்டுறீங்க. ஒரு சலுகையை கொடுத்து அடுத்து என்ன செய்கிறாங்க? கடமையை கொடுக்குறாண்டா. அந்த கடமையை உள்வாங்குகிற சஹாபாக்களுடைய ஈமான் எவ்வளோ பெருசாக இருக்கும் அல்லாஹ். அதை தான் நம்ம என்ன செய்யணுங்க? விளங்கணும். இன்ஷா அல்லாஹ் அதை வரக்கூடிய வாரங்களில் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். லக்கல் ஹம்து வ லக்க ஷுக்ரு யா ரப்பி யா அல்லாஹ். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. يا الله எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யாரெல்லாம் எங்களுடைய பெற்றோர்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யாரெல்லாம் எங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாதுமாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யாரெல்லாம் எந்த நோக்கத்திற்காக அப்படி வாரம் ஒரு முறை இங்கே நாங்கள் ஒன்று கொடுக்குறோம் அந்த நோக்கத்தை எங்களுக்கு நீ பரிபூர்ணமாக ஆக்கி தந்தருள்வாயாக. நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கிடைக்கிற போது முறையாக பயன்படுத்துகிற நசீபை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. கடைசி வரை எங்களுக்கு கடமையாக்கப்பட்ட கடமைகளை சரிவர நிறைவேற்றுகிற நசீபை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. அது விஷயத்தில் ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் எங்களுக்கு நீ நிறைவாக தந்தருள்வாயாக. அல்லாஹ் உன்னை சந்திக்கிற போது முழுவிதமான களிமாவை வாய் நிறைய சொன்னவர்களாக சந்திக்கிற உயர்ந்த நசீபை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. அல்லாஹ் மரணிக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை சொன்னவாறே மரணிப்பதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்கிற இந்த 10 நாட்கள் செய்கிற நல்ல காரியங்களை நீ கபூல் செய்தருள்வாயாக. நாங்கள் சொல்லவிருக்கிற தக்பீர்களை நீ கபூல் செய்திருள்வாயாக. அதெல்லாம் நாங்கள் கொடுக்குகிற குர்பானிகளை நீ கபூல் செய்திருள்வாயாக. எந்த சூழ்நிலையும் இந்த குர்பானி விஷயத்தில் எங்களுக்கு முகஸ்துதி வந்து விடாமல் இருப்பதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. உன்னை மட்டுமே நாடி எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய காரியங்களை நிறைவேற்றினார்களோ அதுபோல அப்பேற்பட்ட ஈமானிய வலுவை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. அதிலே கொஞ்சமாவது அதனுடைய உணர்வை உணர்ந்து செயல்படுத்துவதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. நீயத்தை நாங்கள் விசாலமாக ஆக்கி வைப்பதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. நீயத்திலே எங்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக. நாங்கள் கொள்ளுகிற நீயத்திலே எங்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக. எந்த நீயத்தின் மூலமாக உன்னை நாங்கள் அடைந்து கொள்வோமோ அப்பேற்பட்ட நல்ல நீயத்துக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வைப்பதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யாரெல்லாம் இந்த துஆவை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டால் கபூல் செய்தருள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம் அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு